ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன விளாகுனா விளாக் மட்டும் இல்லை ஷார்ட்ஸும் உண்டு. என்னென்னா இன்னைக்கு வேறு ஒன்றும் இல்லை, வேறு எங்கேயும் வச்சு வீடியோ எடுக்க முடியல. அதனால தான் நடக்கும்போது எடுக்கிறோம். டைம் ஆகிடுச்சு. வேறு எங்கேயும் போகலை. இன்றைக்கி பாப்பா ஏற்கனவே லைவில் சொல்லியிருப்பா, கேரளாவுக்கு தான் போகிறோம். கேரளாவில் என்ன பிளேஸுங்கிறது வந்து நாங்கள் அங்கே போய் சொல்கிறோம். நீங்கள் ஏதாவது சொல்லியிருந்தானா தெரியாது, அது சொல்லலை. சரி, கேரளாவில் உள்ள ஏரியா நம்ம ஒரு டெம்பிள் தான் மெயினாகிட்டு, அது 2 டெம்பிள் தான் நினைப்பாங்க. அதனால எந்த அம்மா ஃப்ரெண்ட்ல அவங்க போயிட்டாங்க, நாங்கள் நடந்துட்டு இருக்கோம். ட்ரெயினுக்கு போகணும் சார், டைம் ஆகிட்டு பஸ்ஸு பிடிக்க போயிட்டுருக்கோம். எந்த கோயில்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் வீடியோவில் போகலாம். இப்போ பள்ளிவளை ஸ்டேஷனுக்கு ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். டைம் வர ஆயிடுச்சு. ட்ரெயின் போய் டிக்கெட் எடுக்கணும். போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்டில் அவன் இருக்கான். மழை வர மாதிரி இருக்குது. இப்போ கோயில் ஃபங்க்ஷன் நடக்குது போல் கரில். சரி, ஓகே, நாங்கள் போயிடுச்சு பார்ப்போம். இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். இதுவரை பார்த்ததே இல்லை, இது இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. நாங்கள் எப்போவுமே கோட்டார் ஸ்டேஷன் மட்டும் போவோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் இங்கே வரோம். இப்போ டிக்கெட் எடுக்கணும், அதான் போயிட்டுருக்கோம். டிக்கெட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் பார்ப்போம் என்னன்ட்டு. Via Trivandrum, Alapi, Ernakulam coach position from engine first, SLR second, general compartment, third, general compartment, fourth, general compartment. நாங்கள் ஸ்டேஷன் வந்துட்டோம். டிக்கெட் எடுக்க கவுண்டருக்கு போயிட்டுருக்கேன். இந்த ஸ்டேஷன் இதுதான் ஃபஸ்ட் டைம் வரவா. நான் வந்து வருஷம் ஆச்சு. இப்போ புதுசாக வேலை ஸ்டேஷன் இருக்கும் தெரியாது. கோட்டார் தான் வந்திருக்கோம். ரெண்டா இப்போ உங்களை கொஞ்சம் இங்கே வா. ஹலோ மக்களே, நாங்கள் நாகர்கோவில் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. டவுன் ஸ்டேஷன் வந்தாச்சு. நேரத்தையே வந்துட்டோம். ரயில் வந்து 10 தான். ஆனால் கேரளாவில் வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்களாம். நாங்கள் போகிற எர்ணாகுளத்தில் மழை சொல்லியிருக்காங்க. இன்னும் 8 மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு அண்ணன்னு சொன்னாங்க டீக்கடாருன்னு. பார்ப்போம், நாளைக்கு வந்து சேர்ந்தால் தான் தெரியும் என்ன பிரச்சனை. நான் இவ்வளோ தூரத்துக்கு டென்ஷன் ஆகிட்டு அங்கே போய் என்ன பண்ண போகிறேன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்தா இந்த ஒரு அவா பாட்டுக்கு அசால்ட்டாக உட்காந்து காரச்சாவை தின்னுட்டுருக்கா. காரச்சாவை கண்டுக்கிட்டதால பாருங்கள், பறக்க பார்த்து தின்னுக்கிட்டே இருக்கா. இன்னியும் அவளுக்கு நான் வீடியோ எடுக்கிறது அவளுக்கு தெரில. ஓய், பார்த்தீங்களா, வீடியோ எடுக்கிறது தெரியாமல் உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கா. நான் என்னத்தை சொல்லுதுக்கு, நான் அங்கே 8 மாவட்டத்துக்கு ரெட் கலரில் வந்து காய்ச்சல் நாகர்கோவில்லையே அவ்வளோ மழை. இன்னைக்கு நல்ல மழை. அதே இப்போ 2 டேஸாக நல்ல மழை. நாளைக்கு இங்கே ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்கு. கேரளாவில் ஏற்கனவே நல்ல மழையோடி இப்போ நாளைக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரிலங்க. போகிற இடத்துல போய் லாக் ஆகி தொலைச்சிடக்கூடாது. பார்ப்போம், இருந்தாலும் ஜாலியாக இருக்கும்ல. நாங்கள் போவோம். ரொம்ப ஸ்லோவாக தான் வருது. சொன்ன லவ் தான் வருது. ஸ்லோவாக வரனால ஒன்று சரி. ஒரே மழை. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? ஆலப்புழாவில் இருக்கும். ஒரே மழை. மணி 4.
வர 4:30 மணி ஆச்சு. ஒரே மழை, எல்லோரும் தூங்கிட்டுருக்கு. நாங்கள் தான் முழிச்சிட்டு இருக்கோம். இந்த பையனும் தூங்கிட்டான். பார்த்தீங்களா, இந்த பையனும் தூங்கிட்டான். இப்போதான் முழிச்சு ஃபோன் எடுத்து வச்சுருக்கான். நான் மட்டும்தான் இன்னும் தூங்கல. அப்படியே மழையை ரசித்து விட்டு பார்த்தீங்களா, தூக்கம் வந்துருச்சா? அதான் போதும் தூங்கு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இறங்கிட்டு காலையில் ஃப்ரெஷ்ஷாக மணி கரெக்டாக 5:30. பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் மழை நல்ல மழை இன்னும் விடவே இல்லை. இப்போதான் லைட்டாக விடிஞ்சு. பயங்கர மழை. ட்ரெயின் விட்டு இறங்கியாச்சு. நல்ல மழை விடலை. அப்படியே கோயிலுக்கு போகணும், பஸ் ஏற முடியலை மழைனால. அப்படியே ஒரு கார் பிடிச்சி போயிட்டுருக்கோம். அம்மா பாருங்கள், ஃபஸ்ட் டைம் காரில் வரனால பயந்து உட்காந்துட்டு இருக்குது. காரில் போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்டில் உட்காந்துட்ருக்கான். ஏசி கார் வேறு, சரியான குளிர். அப்படியே போயிட்டு பார்ப்போம். கோயில் பக்கம் இறங்கி சாப்பிட வந்தோம். நல்ல பசி, ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்லான்னு வந்தோம். இந்த சாப்பிட்ற கடையில் ஒரு பஞ்சாயத்து ஆகி போச்சு. சரி, என்ன பண்ண, அப்செட் ஆக வேணான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கோயிலுக்கு போகிறோம். கோயில் வந்தாச்சு. இதுதான் ஃப்ரெண்ட் வாசல். கோயிலுக்குள்ளே நம்ம போகலாம். சாமி பார்த்துட்டு வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம். இதுதான் கோயில் சுற்றி உள்ளால எடுக்க முடியாது சாமி, அதனால அதில் உட்காந்துட்டு எடுத்துகிட்டு இருக்கோம். சுற்றி பாருங்கள். என்ன பாட்டு தெரியாது. எனக்கு ஒன்று பிடிக்குது. நாங்கள் வந்து உள்ள கோயிலுக்குள்ள வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சு. ஆனால் என்னென்னா, காலையில் நாங்கள் நேற்று நைட்டு ட்ரெயினில் ஏறினதுலேருந்து மழை பிடிச்ச மழை இன்னும் விடாது கருப்பு மாதிரி விடாமல் பெஞ்சிட்டே இருக்குது. வடநகர கோயிலில் சாமி கும்பிட்டு முடிஞ்சு என்ன கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க முடியாது. அது வழக்கம் போலக்குள்ளே தான் எடுக்க முடியல. க்யூவில் மட்டும் கொஞ்சோண்டி எடுத்தேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ தான் சாமி கும்பிட்டு வந்துட்டு இந்த இதில் வந்து பட்டறையை போட்டு உட்காந்துருக்கோம். அது கொஞ்சம் முறுக்கு சாப்பிடுங்க ப்ரோ. இப்போ டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்தோம். போன இடத்துல பஞ்சாயத்து ஆகிட்டு அதெல்லாம் ரெண்டாவது சொல்கிறேன். வேறு எங்கேயாவது சுற்றி பார்க்க போகலான்னாலும் முடியலை, மழை. இங்கே அதேமாதிரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கோயிலுக்கு வர்றதுக்கு வந்து ஆட்டோவில் 500 கேட்டாங்க. ஒரு ஆட்டோக்காரன் தான் ஞாபகப்படுத்தினார், ஊபரை ஞாபகப்படுத்தினார். இந்த ஊபர் வந்து சும்மா தான் ஆப்பில் ஓப்பன் பண்ணி பார்த்தா 300 முடிஞ்சிச்சு. லாபம் தான். போகும்போதும் பார்ப்போம். ஒன்றில் பஸ்ஸாக இருக்கும், இல்லைன்னா ஊபராக தான் இருக்கும். இதில் எந்த வண்டியிலுமே வாமிட் தாங்க வரும். சரி வாங்க போவோம். சாமி பார்த்துட்டு அதே மாதிரி கார்லேயே ரிட்டன் கிளம்பியாச்சு. ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம். ரயில்வே ஸ்டேஷன் வந்துக்கிட்டு டிக்கெட் எடுத்தாச்சு. 12:30 மணிக்கு தான் ட்ரெயின். வந்து 2 ட்ரெயின் வேறு. ஒரு ட்ரெயின் திருவனந்தபுரத்தில் இறங்கிட்டு அங்கேருந்து நாகர்கோவில். ஸோ அதனால் டைம் இருக்குது. 11 மணி தான் ஆச்சு. அப்படியே வயிறு நல்ல பசி வந்துருச்சு.
ஸோ சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா போகலான்னு சொல்லிட்டு ஹோட்டல் வந்து 4 பேர் சாப்பிட்டுட்ருக்கோம். 2 மீல்ஸு ஒரு வெஜ்ஜு. ட்ரெயின் ஏறியாச்சு. எனக்கு நல்லா தூக்கம் வேறு வருது. நான் லைட்டாக தூங்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போது நம்ம திருவனந்தபுரம் போகிறதுக்கே நைட்டு 6:30 7 மணி ஆயிரும். 7 மணிக்கு ஒரு நாகர்கோவில் ட்ரெயின் வேறு இருக்குது. இது வந்து கரெக்டாக போய் விட்டால் தான் இந்த ட்ரெயினை பிடிக்க முடியும். அதனால் சரி போயிட்டு பார்ப்போம் அங்கே. என்னால் அங்கே போயிட்டு வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில. என்னால் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.